கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் அப்போ உங்களோடு கூட பேசப் போகிற வார்த்தை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மேத்யூ 9th chapter verse 36. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இந்த காலை நேரத்துல அப்பா மனதுருகுகிற தேவன் என்று சொல்லுகிறார். இன்று அநேகர் பிரச்சனைகள்ல, போராட்டங்கள்ல, வேதனைகள்ல, வியாதியில, வறுமையில எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று சொல்லி அநேகர் பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, நான் மனதுருகுகிற தேவன். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல என்றால் அவர்களை வழி நடத்துகிறதற்கு யாரும் இல்லை. இன்று ஒரு குடும்பத்தை வழி நடத்தணும்னா நல்ல தலைவன் வேண்டும். ஆனா சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா சொல்றாங்க, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்று மனிதர்களுடைய யோசனை வீணாக விருதாவா போயிடும். ஆனா அப்பாவுடைய ஆலோசனை தான். அப்பாவுக்கு தான் நாளைக்கு என்ன நடக்கும், நாளன்னைக்கு என்ன நடக்கும், எல்லாம் அப்பாவுக்கு தான் தெரியும். அப்போ நம்மள முழுவதுமாக அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அற்புதமாய் நடத்தி செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அதனாலதான் நடத்துகிறதற்கு ஆள் இல்லாமல் என் பிள்ளைகள் வேதனையோடு கூட வருத்தத்தோடு கூட இருக்கிறார்கள் என்று அப்பா சொல்றாங்க. இந்த காலை நேரத்துல உங்க வாழ்க்கையை நீங்க அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஏன் அவர் உங்களை நடத்தணும்னு ஆசைப்படுறாருன்னா, அவர் உங்கள் மேல் மனதுருகுகிறார். நீங்க நினைக்கிறீங்க என் பிரச்சனை, என் போராட்டம் யாருக்குமே தெரியல. உங்களை விட அப்பாவுக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன பாதையில கடந்து செல்றீங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு நன்றாக தெரியும். முன்னாடி வசனம் பாருங்க, 35:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லா இடத்துலயும் போய் அப்பாவுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது? பிரசங்கித்ததுக்கு அப்புறமா தான் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கணும். அப்பாவோட வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட வசனத்தை சொன்னோன்னு வைங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படவே படாது. எனக்கு நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க பிரதர் போதும். வசனம் சொல்றனாலே மூஞ்சி சுளிக்கிற ஆட்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா அவங்களுக்கு என்ன வேணும்? ஜெபம் மட்டும் வேணும். கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். அப்பா அற்புதம் செய்யணும், சகல நோய் போகணும், எல்லாம் போகணும் அப்படின்னா முதல்ல அவர் வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான், பிரசங்கித்ததுக்கு அப்புறமா தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்பா செய்தாங்க. அப்பாவோட வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு அநேகர் அப்பாவோட வார்த்தையை கேட்கறாங்க, ஜெப நேரம் வரைக்கும் இருக்கிறது கிடையாது. என்ன இன்னைக்கு வாக்குத்தத்தம் மட்டும் கேட்டுட்டு போயிடுவாங்க. தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று சொல்றேன். இந்த கடைசியில ஏறெடுக்கிற அந்த ஜெபத்துல எவ்வளோ பேருக்கு ஏசப்பா அற்புதம் செய்திருக்கிறாங்க. எவ்வளோ சாட்சிகள் சொல்றாங்க. ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சாங்க, என் கூட தான் பேசினாங்க, என் வியாதி தான் போச்சு, என் வறுமை தான் போச்சு, எனக்கு ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ காரியங்களை ஜெப நேரத்துல அப்பா செய்யறாங்க. கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தை மாத்திரம் கேட்டுட்டு ஜெபத்துல கலந்து கொள்ளாத ஆட்களும் இருக்காங்க. வார்த்தையும் முக்கியம், ஜெபமும் முக்கியம். ஏசப்பா உங்களோடு கூட பேசி இன்று யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறீங்களோ பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து அப்பா சொல்றாங்க, இன்று உங்கள் மேல் அப்பா மனதுருக்கம் கொண்டவராக இருக்கிறார். அதே அதிகாரத்துல சில அற்புதங்களை செய்திருக்காங்க. 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிருவாதக்காரனை அப்பா கிட்ட கொண்டு வராங்க. வசனம் 6 verse 6, பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். சர்வ வல்லமுள்ள தேவன், மனதுருகுகிற தேவன் இந்த திமிர்வாதக்காரனுக்கு அங்க அற்புதத்தை செய்யறதை நம்ம பார்க்கிறோம். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இமீடியட்டாக ஏசப்பாவோட வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக அங்க அற்புதம் நடந்தது. அங்க இருக்கிற ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க.
இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க ஆச்சரியப்பட வண்ணமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். அதிலேயே 20ஆம் வசனம் பாருங்க, வெர்ஸ் 20. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அடுத்த வசனம், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அந்த அம்மாவுக்கு விசுவாசம் பாருங்க. அப்பாவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் எனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி ஒரு விசுவாசம் தொட்டாங்க. 22ஆம் வசனம், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஏசப்பா இம்மீடியட்டாக அற்புதம் செய்தாங்க. எப்படி செய்தாங்க? அந்த விசுவாசம். ஏசப்பாவோட வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டா அற்புதம் நடக்கும். இன்றைக்கும் இந்த காலை நேரத்துல கோடிக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது இம்மிடியட்டாக ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க. இயேசு தன் சொந்த ஊர்ல அநேக அற்புதங்களை செய்யல. அவங்க அநேகர் என்ன பண்ணல, விசுவாசிகளை. இவன் தச்சனோட பிள்ளை தானே, இவனோட சகோதர சகோதரிகள் நம்ம கூட தானே இருக்காங்க அப்படின்னு நினைச்சா ஏசப்பாவுக்கு அற்புதம் வல்லமை கம்மியா இல்ல. அவருக்கு இல்லாத வல்லமையா? அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். அவரால் எல்லா அற்புதம் செய்ய முடியும். அவர்கள் அவிசுவாசத்தினால அங்க என்ன செய்ய முடியல, அற்புதத்தை செய்ய முடியல. அதிலே பாருங்க 32ஆம் வசனம், 32. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையான மனுஷன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட, பிசாசு பிடித்திருந்தவனையும் ஏசப்பா அற்புதமாய் சுகத்தை கொடுக்கறது நம்ம இங்க பார்க்கிறோம். ஏசப்பாக்கு எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. ஏசப்பாக்கு சாதாரண விஷயம். இன்று நீங்க கலங்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, திகைத்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒருவர் மேல ஒருவருக்கு வெறுப்பு இருக்கு. நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, குடும்பத்துல ஒரு சமாதானம் வேணுமே அப்படி சொல்லி பார்க்கறீங்க. ஏசப்பா எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உண்டு. உங்க பிசினஸ பழைய நிலைமையை விட 100 மடங்கு வர்த்திக்க அப்பாவால முடியும். அப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். உங்க வியாதி உங்களுக்கு பெரிய விஷயம். டாக்டர் அதை பெருசா ஊதி பெருசாக்கி இருக்கலாம். ஆனா அப்பா சொல்றாங்க, அப்பாவுக்கு அது லேசான காரியம். ஒரு வண்டி மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி, இல்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ப்ராடக்டை ரெடி பண்ணும்போது ஸ்பேர் பார்ட்ஸையும் சேர்த்து ரெடி பண்ணுவாங்க. அதே போலதான் நம்மளுடைய மேனுஃபேக்சர் யாரு? ஏசப்பா தான் நம்ம மேனுஃபேக்சர். அவர்கிட்ட தான் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இருக்கு. இருதயம் இருக்கு, கிட்னி இருக்கு, எல்லா உறுப்புகளும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளும் அப்பா கிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. எசேக்கியேல் அப்பா சொல்றாங்க, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான சதையான இருதயத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உங்க உறுப்பு எந்த உறுப்பு செயலற்றுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களோ அந்த கல்லான உறுப்பை எடுத்து நவமான சதையான இருதயத்தை கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அப்பாவால் அற்புதம் செய்ய முடியும். ஒரே காரியம் நாம் விசுவாசிக்கணும். இங்க ஒரு மனிதரை பார்க்கலாம். வசனம் 18. அவர் இவைகளை அவளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுது மரித்து போனாள், ஆனாலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். அந்த விசுவாசத்தை பாருங்க. மகள் மரித்து போனால், ஆனாலும் நீங்க வந்து கையை வைங்க, அற்புதம் நடக்கும்னு சொல்லி ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு மறிக்கிற சூழ்நிலை இருந்தாலும் உங்களை உயிரோடு எழுப்ப முடியும். அப்பாவுக்கு வல்லமை உண்டு. தொடர்ந்து பாருங்க, 23 25 வசனம் வரைக்கும் ஏசப்பா அந்த வீட்டுக்கு வராங்க. தார ஊதுக்கு வைக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து 24 வசனத்துல அப்பா சொல்றாங்க, விலகுங்கள், இந்த சிறு பெண் மறிக்கவில்லை, இந்த பொண்ணு என்ன பண்ணல, சாகலப்பா, நித்திரையா இருக்கிறார் என்றால் அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். அவங்க என்ன பண்ணல, விசுவாசிக்கல, நகைத்தாங்க. அப்பா சொல்றதை கேட்டு நகைத்தார்கள். அங்க ஏசப்பா ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னா அங்க விசுவாசம் இருந்தாதான் செய்ய முடியும். அவ்விசுவாசமா இருக்கிற யாரையும் அப்பா கூட வச்சுக்கவே மாட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க பாருங்க, ஜனங்களை வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து, அவிசுவாசம் இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு தான் அப்பா உள்ள வந்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்து உடனே அவள் எழுந்திருந்தாள். அந்த பெண்ணுடைய கையை பிடித்த உடனே ஜீவன் வந்தது. அப்ப ஏசப்பா அற்புதம் செய்யணும்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இருந்தா ஏசப்பாவால் அற்புதம் செய்ய முடியும். கடைசியா ஒரு வசனம் பார்ப்போம்.
27 30 வரைக்கும் 2 குருடர்கள் வராங்க. தாவீதின் குமாரனே கண்ணு தெரிய வைங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அப்பா கேட்கறாங்க பாருங்க. 28ஆம் வசனத்துல, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அப்ப என்ன கேட்கிறாங்க? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அப்போ ஏசப்பா அற்புதம் செய்யணும்னு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அநேகர்ட்ட ஏசப்பா கேட்பாங்க, இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகளான உங்கள பார்த்து கேட்கிறாங்க, நீங்க என்ன பிரச்சனையோட, என்ன போராட்டத்தோடு இப்பொழுது கண் கலங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா உங்கள பார்த்து நேரடியா கேட்கிறீங்க. உங்களுக்கு இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்ய அப்பாவுக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்க கடன் பிரச்சனைய மாற்ற, உங்க தொழில்ல இருக்க போராட்டத்த மாற்ற, உங்களுக்கு குழந்தைய குடுக்க, உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை குடுக்க, உங்க குடும்பத்துல சமாதானத்த குடுக்க, இன்னும் என்னென்ன காரியத்தோடு கூட கலங்கி கொண்டு பார்த்துக் கொண்டு இருக்கிறீங்களோ, அப்ப இந்த காலை நேரத்துல கேட்கிறாங்க, அதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? அவங்க சொல்றாங்க பாருங்க அடுத்து. ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அல்லேலூயா. சொன்ன அடுத்த நிமிஷம் பாருங்க 29 அப்பொழுது அவளுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. சொன்னது போலவே என்னாச்சு? கண் திறக்கப்பட்டது. ஏசப்பா அற்புதத்தை செய்தாங்க. இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. இன்றைக்கே இந்த நொடி அற்புதத்தை செய்யறாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. நீங்க மனதுருகி பார்த்து கொண்டு அவங்க விசுவாசத்தோட பார்க்கறாங்க. சிலர் அவிசுவாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அப்பாவோட வார்த்தையை கேட்க கேட்க அவங்களுக்கு விசுவாசம் வந்துடுச்சு. நன்றி தகப்பனே. நீங்க மனதுருக்கத்தோடு உம்முடைய பிள்ளைகள், கோடிக்கணக்கான உம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர். என்ன அற்புதம் வேண்டும் என்று இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த அற்புதம் நடந்து விட்டது என்று நீர் சொல்லுகிறீர். என்ன வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்காங்களோ, அந்த வேதனை நீங்கி இந்த நொடியே அற்புதம் நடந்ததற்காக தேங்க் யூ ஜீசஸ். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே, நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பெரிய அற்புதத்தை இப்பொழுது செய்தார். அவளுக்கு விரோதமாய் போராடின மந்திர தந்திர செய்வனை கிரியைகள் எல்லாவற்றையும் அக்னால் சுட்டரித்து நிர்மலமாக்கி போட்டதற்காக, மகிமை அந்த குடும்பத்துல இறங்கினதற்காக, குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.